கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ராஜாக்கள், ஆண்டவரோடு ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே தேவன் அற்புதங்களை செய்திருந்தாலும் அந்த மரணத்தெல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப பாடுபட்டு நெருக்கப்பட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவங்க சகித்தது நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் எபிரேயர் புஸ்தகத்தில் ஆண்டவர் வருகிற சந்ததிக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், எந்த ஜனம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறார்களோ, எந்த ஜனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரே என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று எந்த ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இளைப்பாறுகிற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பலவிதமான காரியத்தில் நம்ம இளைப்பாறுதல் இல்லாதபடி இருக்கலாம். அதனால நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் சொன்னார். அப்போ இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஒருவேளை ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், சண்டைகள், யுத்தங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் இளைப்பாறுகிற காலம் தருகிறவராய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் இளைப்பாறுகிற காலம் தருகிறவராய் இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், தேவனை சார்ந்திருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருங்கள், இரக்கத்துக்காக காத்திருங்கள், ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுங்கள், அவரோடு சம்பாஷியுங்கள். அவர் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. காலையில் எழும்பனுடைய முதல் மணி நேரத்தை அவருக்கு கொடுங்க. அவரையே இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்துருங்க. அப்போ அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு இருந்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். பொல்லாங்கன் கையில விடாதபடி உங்களை பாதுகாப்பார். எந்த ஒரு கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் வேலையடித்து பாதுகாப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நீங்க தேவனுடைய ஜனமா, ஆண்டவரை சார்ந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலை தருவார். உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயமாக கர்த்தர் உங்க தேவைகளை சந்தித்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஊழியம் செய்யற பிள்ளைகளா இருக்கலாம், ஊழியத்துக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், நிச்சயமாக ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. தேவன் உங்களுக்கு அந்த சமாதானத்தையும் மனநிறைவையும் கொடுத்து உங்களை நடத்துவார். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கமோ இல்லையோ, ஆனா ஒரு நிம்மதி நம்மளுக்குள்ளே காணப்படும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி உள்ளத்துக்குள்ளே நீரூற்றா இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம், யார் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுகிற காலமா இருக்கிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறதப்பா. நாங்கள் உம்முடைய ஜனமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எப்பொழுது நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் வியாபாரம் பண்ணலாம், வேலை செய்யலாம், எது இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.